நள்ளிரவில் தேசிய நெடுஞ்சாலையில் காரில் சென்றவர்களை வழிமறித்து கடத்த முயன்ற சம்பவத்தில் 10 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். பரபரப்பான இந்த ஹைஜாக் சம்பவம் அரங்கேறியது எதற்காக விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. ஜூன் 14ஆம் தேதி நள்ளிரவு நேரம் கோவை மாவட்டம் மதுக்கரை எல்&டி பகுதியில் தமிழகம் கேரளா நெடுஞ்சாலையில் நள்ளிரவில் தனது சொகுசு காரில் பயணித்துக் கொண்டிருந்தார் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தை சேர்ந்த அஸ்லாம் சித்திக். கொச்சியில் விளம்பர ஏஜென்சி நடத்தி வரும் அஸ்லாம் சித்திக் தனது நண்பர் சார்லஸ் உள்ளிட்ட 4 பேருடன் பெங்களூரு சென்று கம்ப்யூட்டர் மற்றும் உதிரி பாகங்கள் வாங்கிவிட்டு மீண்டும் எர்ணாகுளத்திற்கு திரும்பி சென்றதுதான் அந்த பயணம். திடீரென பின்னால் வந்து கொண்டிருந்த 3 கார்கள் முன்புறம் பின்புறம் பக்கவாட்டில் ஒன்று என அஸ்லாம் சித்திக்கின் காரை வழிமறித்தன. என்னவென்று சுதாரிப்பதற்குள் அந்த கார்களில் இருந்து இறங்கிய 10க்கும் மேற்பட்டோர் கொண்ட கும்பல் அஸ்லாம் சித்திக்கின் கார் கண்ணாடியை உடைத்ததோடு அவரையும் தாக்கி காருடன் ஹைஜாக் செய்ய முயன்றிருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் அலறியவர் அந்த கும்பலிடம் சிக்கிவிடக் கூடாது என்று உயிரை கையில் பிடித்தபடி காரை வேகமாக இயக்கி அங்கிருந்து தப்பி சென்று உள்ளார். ஆனாலும் அந்த மர்ம கும்பல் கார்களில் பின்தொடர்ந்து உள்ளது. அஸ்லாம் சித்திக் காரை அருகில் இருந்த சுங்கச்சாவடிக்கு ஓட்டி சென்றதோடு அங்கு இருந்த போலீசாரிடம் உதவி கோரியுள்ளார். இதனை பார்த்ததும் அஸ்லாம் சித்திக்கை பின்தொடர்ந்த மர்ம கும்பல் அங்கிருந்து காரில் தப்பி சென்றது. இதனை அடுத்து கடத்தல் முயற்சி மற்றும் தாக்குதல் குறித்து அஸ்லாம் சித்திக் மதுக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் மர்ம கும்பல் தாக்கியது குறித்து அவரது காரில் இருந்த சிசிடிவியில் பதிவாகி இருந்த காட்சியையும் அளித்தார். இந்த புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மதுக்கரை போலீசார் தாக்குதல் வீடியோவில் இருந்த காட்சிகளை வைத்தும் அந்த சாலையில் இருந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவான மர்ம நபர்களின் வாகன எண்ணை வைத்தும் கேரள மாநிலத்தை சேர்ந்த சிவதாஸ், ரமேஷ் பாபு, விஷ்ணு, அஜய்குமார் ஆகியோரை கைது செய்தனர். அதில் சிவதாஸ், அஜய்குமார் இருவரும் தனியார் நிறுவனத்தில் வாகன ஓட்டுநராக பணியாற்றி வருகின்றனர். விஷ்ணு இந்திய ராணுவத்தில் பணியாற்றிய நிலையில் விடுமுறையில் வீட்டுக்கு வந்தவர் மீண்டும் பணிக்கு செல்லாமல் இருந்துள்ளார். பெங்களூருவில் இருந்து கேரளா நோக்கி செல்லும் காரில் ஹவாலா பணம் கடத்தி வருவதாக ரகசிய தகவல் இந்த கும்பலுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பணத்தை காருடன் கொள்ளையடிக்கும் முயற்சியாகவே இந்த சம்பவத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் தவறுதலாக பெங்களூருவில் இருந்து வந்ததால் சம்பந்தமே இல்லாத அஸ்லாம் சித்திக்கை தாக்கி காருடன் கடத்த முயன்றது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் இந்த கடத்தல் முயற்சியில் ஈடுபட்டு தப்பி சென்றவர்களை தேடி வந்தவர்கள் கேரளாவை சேர்ந்த நிதின், ஹரீஷ்குமார், ஜினி, அனீஷ், நந்தகுமார், ராஜீவ், ஜித்தீஷ் ஆகிய 7 பேரை கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர். சினிமாவை மிஞ்சும் வகையில் ஹவாலா பணத்துக்காக காரை வழிமறித்து கடத்த முயன்ற சம்பவத்தில் மொத்தம் 11 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள்.